தகவல் பெருக்கத்துல சோர்வடையாம, அதாவது உங்களுக்கு தேவையான அறிவை மட்டும் ரொம்ப தெளிவாவும் சுவாரஸ்யமாவும் கொடுக்கிற இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ம். ஆமா. இன்னைக்கு நாம எல்லாருமே ஏதோ ஒரு தகவல நோக்கி ஓடிட்டே இருக்கோம். ஆனா உண்மையான தேடல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான இடமா இருக்கும். கண்டிப்பா. உங்களை சுற்றி நடக்கிற இந்த எந்திரத்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு, ஏதோ ஒரு ஆழமான விஷயத்த நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா, இந்த அலசல் உங்களுக்கானது தான். இப்போ இன்னைக்கு நாம ஆராயப் போற மூலப்பொருள் ரொம்பவே தீவிரமானது. ரொம்ப ஆழமானது கூட. ஆமா. ஓஷோ அவர்கள் 1986ஆம் ஆண்டு அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு, உருகுவே நாட்டின் புண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற நகர்ல தனது சன்னியாசிகளுக்கு வழங்கிய உரைகள் இது. பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற புகழ்பெற்ற சொற்பொழிவுகளின் 14வது பகுதியை தான் இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போறோம். இந்த உரை உளவியலோட வரம்புகள் எல்லாம் உடைச்சு, மனித மனம் எப்படி தியானத்தோட பாதையை நோக்கி நகர முடியும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா வழிகாட்டுது. சரியா சொன்னீங்க. வாங்க, அமைதிக்குள் நுழைவோம். சரி, இந்த விஷயத்தை கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இன்னைக்கு இந்த அலசலோட நோக்கம் என்ன? லெட் கோ, அதாவது விட்டு விடுதல் அப்படிங்கிறதுக்கும் போராடுதல் அப்படிங்கிறதுக்கும் உள்ள உண்மையான வித்தியாசம் என்ன? ம். இந்த சமூகம் எப்படி நம்மள செயற்கையானவர்களா மாத்துது? இயற்கையோடு ஒன்றி வாழ்வது எப்படி? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான விடைகளைத்தான் நாம தேடப் போறோம். உண்மையாவே இது ஒரு சிறப்பான பயணம்னு சொல்லலாம். நாம அந்த விட்டு விடுதல், அதாவது லெட் கோ அப்படிங்கிற விஷயத்துல இருந்தே தொடங்குவோம். இப்போ உங்களுடைய தினசரி வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா, நாம எல்லாருமே ஒரு தீராத ஓட்டத்துல இருக்கோம். கரெக்ட். ஹசில் கல்ச்சர்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி. வேலை, சுய முன்னேற்றம்னு எதையாவது ஒன்ன நோக்கி நாம தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும்னு சமூகம் நம்மள பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. நம்மள நாமே எப்போ பார்த்தாலும் சரி செய்துக்கவோ இல்ல மேம்படுத்துக்கவோ ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அதே சமயம் எல்லாத்தையும் லெட்கோ பண்ணிட்டு அமைதியா இருக்கிறது தான் ஆன்மீகம்னு நமக்கு ஒரு பக்கம் போதிக்கப்படுது. இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நாம விட்டுவிடுதல் அப்படின்னு நினைக்கிறது பெரும்பாலும் நம்ம தோல்விய மறைக்கிற ஒரு தப்பித்தல் மனப்பான்மை மட்டும்தான். அதாவது நாம நிஜமா எதையும் விடல, தோத்து போனதை மறைக்கிறோம்னு சொல்றீங்களா? சரியா புடிச்சீங்க. ஈகோ, அதாவது நம்ம அகங்காரம் எப்பவுமே உயிர் வாழ ஒரு உராய்வு, ஒரு ஃப்ரிக்ஷனை தேடுது. நாம போராட விரும்புறோம். ஆனா சில சூழ்நிலையில நம்மால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஈகோவை காப்பாத்திக்கிறதுக்காக நான் இதையெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யான சமாதானத்தை சொல்றோம். ஓ, அப்ப அது உண்மையான லெட்கோ கிடையாதயா? கண்டிப்பா கிடையாது. இது ஒரு உத்தி மட்டும்தான். உண்மையான விட்டுவிடுதல் அப்படிங்கிறது போராட்டத்துக்கு எதிரானது கிடையாது. அது போராட்டமே இல்லாத ஒரு நிலை. போராட்டமே இல்லாத நிலைனா அதை எப்படி புடிச்சுக்கிறது? ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்லணும்னா, வெளிச்சத்தையும் இருட்டையும் உங்களால ஒண்ணா கலக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இருட்டுங்கிறது ஒரு தனிப்பொருள் இல்லையே. அதேதான். இருட்டுன்றது வெளிச்சம் இல்லாத ஒரு நிலை மட்டும்தான். அதே போலதான் லெட்கோ மனநிலையோட போராடுற மனநிலைய கலக்கவே முடியாது. உண்மையான விட்டுவிடுதல் நடக்கும்போது அங்கே போராடுபவன் அப்படிங்கிற ஒரு ஆளே இருக்க மாட்டான். இது கேட்கும்போதே ரொம்ப ஆழமா இருக்கு. இதை யோசிக்கும்போது நம்ம வளர்ப்பு முறை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா போராட தான் பழக்கப்படுறோம் இல்லையா? ஆமா. வகுப்பறையில மார்க் வாங்குறதுல ஆரம்பிச்சு விளையாட்டு போட்டிகள், வேலை, பணம்னு எல்லாமே ஒரு போட்டி தான். இந்த தொடர் போராட்டத்துல தான் நாம நம்மளோட இயல்பை தொலைச்சிடுறோமா? 100க்கு 100 உண்மை. இந்த சமூகம் முழுவதுமே ஒரு தனி மனிதன மத்தவங்களுக்கு எதிரா நிறுத்துற போட்டியோட அடிப்படையில தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முழுமையா தளர்வா இருக்கிற ஒரு மனிதன் இந்த சமுதாயத்துக்கு எந்த வகையிலும் பயன்பட மாட்டான். போராட போராட நம்ம ஈகோ வலுவடையோன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம உண்மையான சுயம் நம்மள விட்டு விலகி போயிடுதே. அதுதான் இதுல இருக்கிற மாபெரும் ஆபத்து. உண்மையான லெட்கோ அப்படிங்கிறது எதிர்காலத்தை பத்தின எந்த சிந்தனையும் இல்லாம இந்த நொடியில இயற்கையோடு முழுமையா ஒன்றி விடுவதுதான். இந்த எதிர்கால எதிர்பார்ப்பு இல்லாத நிலை அப்படிங்கறத விளக்க ஓஷோ ஒரு அற்புதமான சூஃபி கதையை சொல்றாரு. மஜ்னு மற்றும் ஒரு மரத்தோட கதை. இது வெறும் காதல் கதை இல்ல, ரொம்ப பெரிய உளவியல் உதாரணம். ஆமா, அந்த கவியை நீங்க நம்ம கேட்பாளர்களுக்கு விவரிச்சா அந்த லெட்கோ எப்படி வேலை செய்துன்னு இன்னும் தெளிவா புரியும். கண்டிப்பா. மஜ்னு அப்படிங்கிற ஒரு ஏழை இளைஞன் லீலா அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்ண ஆழமா காதலிக்கிறான். ஆனா அவங்க சேர முடியாதபடி லீலாவோட அப்பா அவள ஒரு பெரிய ஒட்டக கூட்டத்தோட வெகு தொலைவுல இருக்கிற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த பிரிவு தான் கதையோட திருப்புமுனை. ஆமா, லீலாவை கடைசியா ஒரு முறை பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக
மஜ்னு அவங்க போற வழியில இருக்கிற ஒரு அடர்ந்த மரத்தோட கிளைகளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். லீலா கடந்து போற அந்த ஒரு நொடி எந்த வார்த்தையும் இல்லாம அவங்க கண்கள் சந்திக்குது. அப்புறம் லீலா அந்த இடத்த கடந்து போயிடுறா. இப்போ நம்ம இங்க கொஞ்சம் உளவியல் ரீதியா மஜ்னுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அந்த ஒரு நொடிக்கு பிறகு அவனுக்கு எதிர்காலத்தை பத்தின எந்த திட்டமும் இல்ல. உண்மையிலாம் லீலா போயிட்டா. அவனுக்கு செய்ய வேண்டியது எதுவுமே இல்ல. அந்த காத்திருப்பை தவிர அவனுக்கு வேறு எதுவும் இல்ல. அதனால அவன் அந்த மரத்தோடு முழுமையா ஒன்றி போறான். அவனுக்குள்ள இருந்த அந்த ஆழமான தளர்வு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த முழுமையான லெட்கோ அவனோட ஈகோவை சுக்குநூறா உடைக்குது. ஏன்னா ஈகோ உயிர் வாழ கடந்த காலமோ எதிர்காலமோ தேவை. நிகழ்காலத்துல ஈகோவால இருக்க முடியாது. சரியா சொன்னீங்க. பல வருஷங்கள் கழிச்சு லீலா திரும்பி வந்து தேடும்போது அங்க மஜ்னு இல்ல, அவன் ஒரு மரமாகவே மாறியிருந்தான். நீ கொஞ்சம் தாமதமா வந்துட்ட, நமக்குள் நடக்க வேண்டியது எனக்கும் இந்த மரத்துக்கும் இடையில நடந்துருச்சு அப்படின்னு இந்த மரம் சொல்றதா ஓஷோ விவரிக்கிறாரு. இது ஒரு குறியீட்டு கதை தான் அப்படின்னாலும் இதுல இருக்கிற பாடம் ரொம்ப பெருசு. மஜ்னு போராடல, விரக்தி அடையல, எதிர்கால விளைவுகளை பத்தி துளியும் சிந்திக்காம இந்த நொடியில முழுமையா ஒன்றி போறது தான் உண்மையான லெட் கோ. இது ஒரு செயலற்ற நிலை கிடையாது, இதுவே விழிப்புணர்வோட உச்ச நிலை. இப்போ இயற்கையோட ஒன்றி வாழ்வத பத்தி பேசும்போது ஓஷோ பண்டைய கிரீஸ் தேசத்துக்கு நம்மள கூட்டிட்டு போறாரு. டியோஜெனிஸ் அப்படிங்கிற கிரேக்க தத்துவஞானியோட வாழ்க்கையை அவர் விவரிக்கிற விதம் நம்ம நாகரிகத்தோட முகத்திரைய கிழிப்பதா இருக்கு. ஓஷோக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர்கள்ல டியோஜெனிஸும் ஒருத்தர். சமூகத்தோட பார்வையில அவர் ஒரு பைத்தியக்காரனை போல வாழ்ந்தாரு. எந்த உடையும் இல்லாம விலங்குகளை போல நிர்வாணமா வாழ்ந்தாரு. ஆமா, மனிதர்கள் ஏன் ஆடைகளை அணியத் தொடங்குனாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்ற காரணம் ரொம்ப வித்தியாசமானது. குளிர் அல்லது வெப்பத்துல இருந்து தற்காத்துக்க மனிதன் ஆடை அணியல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா சின்னஞ்சிறு பறவைகள் கூட எந்த ஆடையும் இல்லாம இயற்கைய தாங்குதே. மனிதனோட முகம் எப்பவுமே திறந்தே இருக்கு, அது குளிர தாங்குது, அப்புறம் ஆடைகள் எதற்கு? மனிதன் தன்னோட இயற்கையான தன்மையை இழந்துட்டான். அந்த போலித்தனத்தை மறைக்கிறதுக்கும் இல்லாத ஒரு போலி அழக உருவாக்குறதுக்குமான கருவிதான் ஆடைகள் அப்படிங்கிறது டியோஜனஸோட வாதம். இந்த இடத்துல சிக்மண்ட் ஃப்ராய்டோட கருத்தை ஓஷோ எப்படி முறியடிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனோ தத்துவத்தோட தந்தையான ஃப்ராய்டு ஒருத்தர் தன்னோட நிர்வாண உடலை மத்தவங்களுக்கு காட்ட நினைக்கிறது எக்ஸிபிஷனிசம் அப்படிங்கிற ஒரு மனநோயின்னு சொல்றாரு. ஆனா ஃப்ராய்டு மனித மனதை ஒரு நோயாளியோட கண்ணோட்டத்துல தான் பாக்குறாரு இல்லையா? ஆமா, ஆனா ஓஷோ இத முற்றிலுமா மறுக்கிறாரு. இயற்கை கொடுத்த உடலை மறைக்காம இருக்கிறது எப்படி நோயாகும்னு அவர் கேக்குறாரு. நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல உடலை ஆடைகளால மறைச்சு அதன் பின் அந்த உடலோட மேல ஒரு ரகசியத்தன்மையை உருவாக்கி மனிதர்களை குற்றவுணர்ச்சியில தள்ளுவதுதான் உண்மையான மனநோயின்னு ஓஷோ சொல்றாரு. டியோஜெனஸ் நிர்வாணமா இருந்தது உடல் ரீதியா மட்டும் இல்ல, உளவியல் ரீதியாவும் அவரிடம் மறைக்க எதுவும் இல்ல அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான். தான் இயற்கையோட ஒரு அங்கம் அப்படிங்கறத அவர் முழுமையா ஏற்றுக்கிட்டார். டியோஜெனிஸ் செஞ்ச இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் நாம இங்க பேசி ஆகணும். பட்ட பகல்ல கையில ஒரு விளக்க பிடிச்சுக்கிட்டு அவர் கிரீஸ் விதிகள்ல அலைஞ்சாரு. நான் ஒரு உண்மையான மனிதனை தேடிக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னது உலக பிரசித்தி பெற்றது. அவர் இறக்கும் தருவாயில நடந்த ஒரு நிகழ்வு இதைவிட ஆழமானது. அவர் இறந்துகிட்டு இருந்தப்போ கையில இருந்த விளக்கு இன்னும் எரிஞ்சுட்டு இருந்துச்சு. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து, வாழ்நாள் முழுவதும் உண்மையான மனிதனை தேடினீங்களே, கிடைச்சிட்டாரான்னு கேக்குறாரு. அதுக்கு டியோஜெனிஸ் என்ன சொன்னாரு? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உண்மையான மனிதன் இன்னும் கிடைக்கல. ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் திருடர்களாகவும் குற்றவாளிகளாகவும் தான் இருக்காங்க. இருந்தும் இறக்குற இந்த தருவாய் வரை என் கையில இருக்கிற இந்த விளக்கையாவது யாரும் திருடாம இருந்தாங்களே, அதுக்காக மனித குலத்துக்கு நான் நன்றி சொல்றேன்னு சொன்னாரு. இது வெறும் நகைச்சுவை இல்ல, மனித சமூகத்தின் மீதான மிக கடுமையான விமர்சனம். சமூகத்தின் மேல மட்டும் இல்ல, உலகமே கொண்டாடின அரிஸ்டாட்டிலே அவரை விட்டு வைக்கல. ஆமா, அரிஸ்டாட்டில் மனிதனை வரையறுக்கும் போது மனிதன் என்பவன் இறகுகள் இல்லாத 2 கால்களையுடைய ஒரு விலந்தி அப்படின்னு சொன்னாரு. இத உலகம் அறிவியல் பூர்வமான தர்க்கம்னு நினைச்சிட்டு இருந்தப்போ டியோஜெனிஸ் ஒரு பறவையை பிடிச்சு அதோட இறகுகளை எல்லாம் பிடுங்கிட்டு இவர்தான் அரிஸ்டாட்டில் குறிப்பிடும் உங்கள் மனிதர்னு அவருக்கே அனுப்பி வைத்தார். இது மனிதனை பத்தின நம்மளோட மேலோட்டமான புரிதலை சுக்குநூறாக்குது. மனிதன் என்பவன் வெறும் உடல் அமைப்பு கிடையாது, அவனுக்குள்ள ஒரு ஆழமான சுயம் இருக்கு. அந்த சுயத்தை தேடாம வெறும் வெளிப்புற அடையாளங்களை வச்சு மனிதனை மதிப்பிடுற போலித்தனத்தை தான் டியோஜெனிஸ் தாக்கினார். ஓஷோவும் இதே பணியில தான் இருக்காருன்னு தோணுது. கண்டிப்பா
ஒவ்வொரு தனி மனிதனும் தன் மேல போர்த்தி இருக்கிற தேவையற்ற சமூக கட்டமைப்புகளை, அதாவது கண்டிஷனிங்ஸ உடைத்தெறிஞ்சு அவங்கள மீண்டும் இயற்கையானவர்களா மாற்றுவதுதான் தன்னோட பணி அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. இப்போ இந்த ஆழமான உண்மை இயற்கையாவே இன்னொரு தத்துவத்தை நோக்கி நம்மள நகர்த்துது. அதுதான் ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அது அதே போன்ற விஷயங்களை தான் ஈர்க்கும்னு சொல்றாங்களே. இது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படையான உளவியல் விதி. உங்ககிட்ட துயரம் இருந்தா அது மேலும் பல துயரங்களையே இருக்கும். துயரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஈர்ப்பு விசை மாதிரி உங்களை இன்னும் கீழே இழுக்கும். அப்போ ஒருத்தர் துயரத்துல இருந்தா அவர் எப்படி அதுல இருந்து வெளியே வர்றது? அதுக்கு ஓஷோ ஒரு அழகான தீர்வை முன்வைக்கிறாரு. மனிதர்களோட இருண்ட வாழ்வில ஒரு சிறிய ஜன்னலை திறந்து விடுவதுதான் தம் வேலைன்னு அவர் சொல்றாரு. ஒரு சிறு துளி மகிழ்ச்சி அல்லது அமைதி இருந்தா அது பிரபஞ்சத்தின் தொலைதூர நட்சத்திரங்களில் இருந்து கூட அமைதியை இருக்கும்னு அவர் சொல்றாரு இல்லையா? அதேதான். அந்த சிறிய ஜன்னல் வழியா வெளியே உள்ள பரந்த வானத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் ஒரு மனுஷன் பார்த்துட்டா போதும். அவனுக்குள்ள உள்ள அந்த அமைதி விழித்துச்சுன்னா அப்புறம் அவங்கள யாரும் இருட்டுல இருந்து வெளியே தள்ள வேண்டியதில்ல. அவங்களாவே அமைதியை தேடி வந்துருவாங்க. கேட்கவே அவ்வளோ அழகா இருக்கு. இப்போ இந்த உரையில என்னை ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு பகுதிக்கு வருவோம். மரணத்தின் மூலம் ஒருவரால இயற்கையை கடந்து செல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி. இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் பல நூற்றாண்டு கால பழைய மத நம்பிக்கைகளை அப்படியே தலைகீழா புரட்டி போடுது. இயற்கைக்கு அப்பாற்பட்டதுன்னு இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே இல்ல, எல்லாமே இயற்கைக்குள்ள அடங்குன்னு அவர் சொல்றாரு. ஒரு கொடூரமான கொலையாளியும் இயற்கையின் ஒரு பகுதிதான், ஒரு உயர்ந்த ஞானியும் இயற்கையின் ஒரு பகுதிதான்னு சொல்றாரு. ஆமா, கொலையாளி மிக தாழ்ந்த நிலையில இருக்கான், ஞானி மிக உயர்ந்த நிலையில இருக்காரு. ஆனா ரெண்டு பேருமே ஒரே இயற்கையோட அங்கம்தான். ஆனா இது பல பழைய மத கோட்பாடுகளுக்கு எதிரா இருக்க. ஒருத்தன் செய்யற பாவங்களுக்காக நிரந்தர நரகம் இருக்குன்னு பல மதங்கள் சொல்லுது. அதத்தான் ஓஷோ மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. மனிதனோட சராசரி ஆயுட்காலம் 70 வருஷம்னு வச்சுப்போம். அதுல தூக்கம், நோய், குழந்தை பருவம்னு முக்காவாசி நேரம் போயிடுது. மீதமுள்ள குறுகிய காலத்துல செய்யற பாவங்களுக்காக முடிவில்லாத நிரந்தர நரகம்னு சொல்றது லாஜிக்கா இடிக்குதே. எக்ஸாக்ட்லி. அது தர்க்க ரீதியாவும் உளவியல் ரீதியாவும் முற்றிலும் முரண்படானது. ஒருத்தன் மாறுவதற்கான வாய்ப்பே அந்த கோட்பாடு மறுக்குது. ஆனா இயற்கை எப்பவுமே மனிதன் மாறுவதற்கான வாய்ப்பை திறந்து வச்சிருக்கு. அந்த மாபெரும் மாற்றத்துக்கு உதாரணமா வால்மீகி மற்றும் நாரதரோட கதையை சொல்றாரு. ராமாயணத்தை எழுதின வால்மீகி அதுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான கொள்ளையனா இருந்தார். காட்டுல வழிப்பறி செய்துதான் அவர் தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். ஒரு நாள் கையில ஒரு ஒற்றை கம்பி வாத்தியத்தோட பாடிக்கிட்டே வந்த நாரத முனிவரை வால்மீகி பிடிச்சுக்கிறாரு. உன் கையில இருக்கிறதையெல்லாம் கொடுத்துடுன்னு மிரட்டுறாரு. நாரதர் கொஞ்சமும் பயப்படாம, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இந்த வாத்தியம்தான், இதையும் என் உயிரையும் நான் உனக்கு தர தயார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி அப்படின்னு சொல்றாரு. நீ இவ்வளோ கொலைகளும் பாவங்களும் செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறியே, நீ செய்யற பாவங்கள்லாம் உன் குடும்பத்தினர் பங்கு கொள்வார்களான்னு நாரதர் கேட்கிறாரு. இது வால்மீகிக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் அதிர்ச்சியே கொடுக்குது. அவர் வீட்டுக்கு ஓடிப்போய் தன் மனைவியிடமும் பெற்றோரிடமும் இத கேக்குறாரு. ஆனா அவங்க, நீ செய்யற பாவங்கள்ல நாங்க எப்படி பங்கு கொள்ள முடியும், அதற்கான பொறுப்பு உன்னுடையது மட்டும்தான் கைவிரிச்சிடுறாங்க. இந்த ஒரு கணம்தான் வால்மீகியோட வாழ்க்கையே மாத்துது. ஆமா, ஓடி வந்து நாரதரோட கால்கள்ல விழுறாரு வால்மீகி. நான் தப்பா வாழ்ந்துட்டேன், இதுல இருந்து மீள வழி இருக்கான்னு கேக்குறாரு. நாரதர் அவருக்கு ராமா அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசிக்கிறாரு. ஆனா படிக்காத வால்மீகி அத ராமா ராமான்னு அதிவேகமா உச்சரிக்க தொடங்கி அது மரா மரான்னு மாறிடுது. மரான்னா இறப்புன்னு அர்த்தம். பல வருஷமா கொலை செஞ்ச ஒருத்தன் ஒரு வார்த்தைய தலைகீழா உச்சரிச்சா பாவங்கள்லாம் போயிடுமான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இது தப்பிக்கிற தந்திர மாதிரி தோணலாம். ஆனா ஓஷோ இதை எப்படி விளக்குறாருன்னா, அவர் பேசுறது சடங்குகளை பத்தியோ வார்த்தைகளை பத்தியோ இல்ல, அந்த முழுமையான ஈடுபாடு பத்தி. சரியா சொன்னீங்க. வால்மீகி உச்சரிச்ச வார்த்தை தவறா இருக்கலாம், ஆனா அவருடைய அப்பாவித்தனமோ அந்த கணத்துல அவர் காட்டின முழுமையான அர்ப்பணிப்பு தான் அங்க வேலை செஞ்சது. அவனோட பழைய ஈகோ அங்க முழுமையா இறந்துடுச்சு. ஒருத்தர் முழுமையா சரணடையும் போது கடந்த காலத்தோட சங்கிலி அங்க அருந்து போயிடுது. இதுதான் உங்களால எப்போ வேணாலும் உச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கைய இந்த கதை நமக்கு வழங்குது. ரொம்ப ஆழமான உண்மை இது. சரி, இந்த அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டு விரும்புறேன். இந்த நிமிஷம் உங்க வாழ்வுல நீங்க எந்தெந்த விஷயங்களுக்காக தேவையற்ற போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஈகோவை திருப்திப்படுத்த நீங்க நடத்துற அந்த போலி போராட்டங்களை எப்போ லெட்கோ செய்ய போறீங்க? மஜ்னுவை போல அந்த நிகழ்கால கணத்தோடு ஒன்றி வாழ்வது எப்படின்னு சிந்திக்க தொடங்குங்க. இறுதியா ஒரு சிந்தனையை நான் முன்வைக்கலாம். கொலையாளியான வால்மீகியும் சரி,
ஞானியான நாரதரும் சரி 2 பேருமே இயற்கையோட அங்கம்தான்னு ஓஷோ சொல்றாரு. அப்படி என்றால் இந்த உலகத்துல முழுமையான தீமைன்னு ஒண்ணு உண்மையில இருக்கா? அல்லது தீமை அப்படிங்கிறது மனித பரிணாம வளர்ச்சியோட வெறும் அடிப்படையான விழிப்புணர்வற்ற ஒரு தாழ்வான நிலை மட்டம்தானா? அடுத்த முறை நீங்க ஒருத்தரை கடுமையா மதிப்பிடுறதுக்கு முன்னாடி இத ஆழமா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துகள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.